அனைத்து மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026க்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க என்டிஏ. அந்த ரீஃபண்ட் ப்ராசஸில் என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம பப்ளிக் நோட்டீஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய டேட்டாஸ், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட், அதை தாண்டி ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணணும் வித் பேங்க் நேமோட. ஆப்ஷனல் அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேன்சல்டு செக் ஆப்ஷனல். அது நம்மளுக்கு இப்போக்கி தேவையில்லை, ஆப்ஷனல் தான் அது. ஸோ நீங்கள் டேட்டாஸ் மட்டும் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிவிடுங்க. இதை டீட்டெயில் நம்ம பார்த்துருப்போம். இது எப்படி சார் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரீஃபண்ட் ஃபீ ரீஃபண்ட் விண்டோ ஃபார் நீட் யூஜி 2026 இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வழக்கம் போல் இதில் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா கேட்கும். நீங்கள் உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு, ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, வழக்கம் போல் இது ஆல்ரெடி நீங்கள் அட்வான்ஸ் சிட்டி இன்ஃபர்மேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்? எஸ், லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா டேட்டாவும் மேலே இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஓகே, ஃபைன், எஸ். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் 2 முறை நீங்கள் டைப் பண்ணணும். அண்ட் பேங்க் நேம் ப்ராப்பராக பண்ணிடுங்க. இங்கே அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேன்சல்டு செக் ஆப்ஷனல், தேவையில்லை. இல்லை சார் நான் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம், அது மேண்டேட்ரி இல்லை. ஓகேங்களா, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர், நம்மளுடைய டேட்டாஸ் போட்டாலே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்? எஸ், ஃபைனலாக உங்களுக்கான டிக்ளரேஷன், கரெக்டாக டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. ஐ ஹவ் வெரிஃபைட் த டீடைல்ஸ் என்டர்ட் அண்ட் ஹியர் பை டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் by me in this form is true and correct to the best of my knowledge and belief. ஸோ நீங்கள் ப்ராப்பராக எஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். இவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுடைய டேட்டாஸ் என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். மாணவர்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். என்னென்னா, இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் எல்லாருமே பண்ணணுமா? கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதை தாண்டி நிறைய மாணவர்களுக்கு டவுட் என்னென்னா, இப்போ May 3 எக்ஸாம் நான் எழுதினேன் சார், நான் ஜூன் 21 நான் எழுதலை, நான் ரீஃபண்ட் வாங்கலாமா? இல்லை நான் எழுத போகிறேன், ரெண்டுமே. நீங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் காமன் டு ஆல். இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் அதை டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, ரீஃபண்ட் ப்ராசஸ் காமன் டு ஆல். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிடுங்க. அண்ட் ஜூன் 21 எக்ஸாமும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஸோ இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா சின்ன டவுட்ஸ் பிள்ளைங்களுக்கு வருது. வேறு எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.